இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க மாப்ள. போய் பாருங்க மாப்ள. பொறுமையா நான் போய் பேசுறேன், கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்ன யார் நீ? என்ன வேணும்? நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்துவோட ஹஸ்பண்ட். அவங்கள பெயில் எடுக்கிறதுக்காக லாயரை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ நீதானா அது? கொலை கேஸ்னு இப்பதான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம், அதுக்குள்ள பின்னாடியே ஜாமீன் கேட்டு வக்கீலோட வந்துட்டீங்களா? உன் பொண்டாட்டி கிரைம் நடந்த இடத்துல இருந்திருக்கான்னு என்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அதனால ஜாமீன் கொடுக்க முடியாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். சார், எதுக்காக அவங்க கெஸ்ட் ஹவுஸ் போனாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல? சொன்னா ஆனா அவ சொல்லாத சில விஷயத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இறந்து போன கதிர் ஏதோ காரணத்துக்காக உன்னை கடத்தி வச்சிருந்தானாமே. அந்த நேரத்துல அந்த ஏசி சிவா வந்து உன்னை காப்பாத்திருக்கான். அப்போ உங்களுக்குள்ள ஏற்கனவே ஏதோ பிரச்சனை ஓடி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த பொண்ணு அவங்ககிட்ட பேசதான் போயிருக்குன்னு நான் எப்படியே நம்புறது? சார், நீங்க எதையோ சொல்லி இந்த கேஸை குழப்ப பார்க்காதீங்க சார். சார், இப்ப அவங்கள வெறும் சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸை வச்சிடலாம் அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். அதனாலதான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி திரும்ப போலீஸ் விசாரணைக்கு எடுக்க போறேன். போதுமா? விசாரணை டைம்ல தான் சாட்சி ஆதாரம்னு எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம். நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்குங்க. இப்ப என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, கிளம்புங்க சார். இந்த ஆளு ரொம்ப முரண்டு பிடிக்கிறாப்புல. ஆனா இவர் சொல்ற மாதிரி கேஸ் அந்த அளவுக்கு நிக்காது. அவங்க உங்க ஒய்ஃபை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்றப்போ நான் நேரா அவங்க கிட்ட பேசி பெயில் வாங்கி கொடுத்துறேன். சரிங்க, நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். அதெல்லாம் முடியாதுங்க. எப்படி சார் முடியாதுங்கிறீங்க? சார், சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கு தெரியுமா? சரி போய் பாருங்க.